லஞ்ச் பாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு கிரேவி பார்க்க போறோம். முட்டை குழம்பு இதான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு குயிக்கான ரெசிபி. காலையில வேலைக்கு போகணும், சீக்கிரம் சமையலை முடிக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த முட்டை குழம்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. வெறும் சாதம் மட்டும் வச்சுட்டா போதுங்க. கூட்டு பொரியல் எதுவுமே தேவையில்லை. உள்ள இருக்க முட்டையை வச்சே சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். வாங்க அந்த ஈஸியான ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து குழம்புக்கு வந்து முதல்ல நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு கை தேங்காய் சில்லி எடுத்திருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் கசகசா, ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காஞ்சோன்னே 2 பட்டை, 4 கிராம்பு, பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே 4 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ வந்து குழம்பு பொடி சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி நல்லா குமியெல்லாம் வச்சு சேர்த்துக்கோங்க. குழம்பு பொடி ரெசிபியை ஏற்கனவே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்குங்க. இப்போது மசாலாலாம் சேர்த்து ஒரு 2 வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், கல்லுப்பு. இப்போ நைஸ் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கொதி வரட்டும். இப்போது தேங்காய் ஊற்றி நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து முட்டை உடச்சி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிடும். இப்போ வந்து முட்டை உடச்சி ஊற்றும் போது நீங்கள் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கணும். ஹையில் வச்சு முட்டையை உடச்சி ஊற்றக்கூடாது. ஹையில் இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் முட்டை உடச்சி ஊற்றுனீங்கன்னா அப்படியே முட்டை வெள்ளைக்கரு ஃபுல்லாக தனியாக போய் ரொம்ப அது வந்து பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து அதை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து முட்டை வந்து முழுசாக இருக்கும். இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றலாம். ரொம்ப மேலே தூக்கி வச்சு உடைக்காம நல்லா கிட்டக்க வச்சு உடைங்க. அதே மாதிரி எல்லா முட்டையும் ஒரே இடத்துல ஊத்தாதீங்க. அங்கங்க அப்படியே வடை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுத்திலும் விட்டாதான் அந்த முட்டை வந்து முழுசா இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து 10 முட்டை சேர்த்துருக்கேன். இது வந்து 10 முட்டை தான் சேர்க்கணும்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் 2 முட்டை சேர்த்து கூட இந்த குழம்பு பண்ணலாம். வேணுங்கிற முட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து இவ்வளோ முட்டை தான் போடணுன்ற அவசியம் இல்லை. இப்போ வந்து எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதை சிம்லேயே இருக்கட்டும், மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். லைட்டாக அப்படி கீழே அடியில் கொடுத்து லைட்டாக கிண்டுங்க. ஏன்னா வந்து நம்ம தேங்காய் ஊற்றிருக்கோம். ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வச்சிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக கிண்டி மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியமில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா முட்டை வெந்து முழுசு முழுசாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
மல்லித்தலையை தூக்கி இறக்கி. இந்த மாதிரி ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு முட்டை குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் அம்மாஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.